மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் தற்போது எம்பார்மிங் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் டி நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும், மேலும் சென்னை பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படும் என்றும், பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரி வசம் அவரது உடல் ஒப்படைக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர் சந்தித்து விளக்கம் அளித்தார். அதன் காட்சியை நாம் பார்த்தோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925 வருடம் டிசம்பர் 26 தேதி பிறந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தனது 101வது வயதில் இன்று காலமாகியிருக்கிறார். சரியாக 1:55 மணியளவில் அவர் காலமானதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பல்வேறு தரப்பில் இருந்தும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு துறையினராலும் பாராட்டப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் அவருக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு 2022 வருடம் 10 லட்சம் ரூபாய் அதற்கான தொகையும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த தொகையுடன் சேர்த்து தனது பங்களிப்பாக 5000 ரூபாய் சேர்த்து தமிழக அரசு முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கிய ஒரு மாபெரும் தலைவராக போற்றப்படக்கூடியவர் நல்லக்கண்ணு அவர்கள். 19 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நல்லக்கண்ணு அவர்கள் தனது 101வது வயதில் இன்று காலமாகியிருக்கிறார். இவரது இழப்பு பல்வேறு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அரசியலில் எவ்வாறு தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய பொழுது ஒரு வருத்தமான சூழ்நிலை. அவருடைய உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மிக மன வருத்தமான சூழ்நிலையிலும் கூட அரசியலில் எவ்வாறு தூய்மையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை வரும் தலைமுறையினரும் சரி, வந்த தலைமுறையினரும் சரி, அரசியலில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. மிதந்த உயரமான இடத்தில் இருந்தாலும் கூட எல்லோரிடமும் இறங்கி பழகக்கூடிய ஒரு அன்பான மனிதர். அவர் வயதை 101 கடந்திருந்தாலும் கூட எந்த ஒரு சிறிய தொண்டராக இருந்தாலும், இளவயது தொண்டர்களாக இருந்தாலும் அரசியலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விதமான நாகரிகங்களை பின்பற்ற வேண்டும் போன்ற பல்வேறு விளக்க உரைகளை அவர் தொடர்ந்து பல்வேறு பொது மேடைகளில் அறிவிக்கக்கூடிய, பேசக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகத்தான மனிதர் இன்று மறைந்திருக்கிறார் என்ற செய்தியானது அவர் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமன்றி அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரச்சனையுடன் பேசியிருந்த ஜோதிமணி, சீமான், ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிற பொழுது நிச்சயமாக அவரை நாம் அனைவரும், அரசியலில் இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதே முழுமையான விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாமனிதரை பொறுத்தவரையில் அரசியல் தூய்மையாக இருந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக மட்டுமே இந்த அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு மட்டும் சிறைச்சாலை செல்கிறார்களா என்கிற பொழுது நம்மிடம் நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் பல ஆண்டுகள் தொடர்ந்து சிறைச்சாலை வாசம் இருந்தாலும் கூட மக்களுக்கான பணிகளில் ஈடுபட்டு, மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு, சுதந்திர போராட்டத்திற்கும் ஈடுபட்டு இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதில் ஒரு பெரிய பங்கு அவருக்கும் இருந்திருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த மனிதரை பொறுத்தவரையில், இந்த தலைவரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1925 பிறந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும், எளிமை, நேர்மை மற்றும் பல போராட்டங்களுக்கு பெயர் பெற்ற சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் தான் பிறந்திருக்கிறார். 1943 கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டம், விவசாய சங்க பணிக்கு மற்றும் பல சமூக போராட்டங்களில் பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். இன்று வரை பொது வாழ்வில் தொடர்ந்து செயல்பட்டவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 101 வயதில் அவர் நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் கூட அவருடைய உடல் அவருக்கு ஒத்துழைக்கிற வரையில் மக்களுக்கான போராட்டங்களில் மதுரை வீதிகள் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளிலும் நின்று தன் கொடியேந்தி மக்களுக்கான அந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்றார்
என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உடல் நலிவுற்று அவருடைய உடல் உறுப்புகள் சோர்வு பெற்ற பிறகுதான் அவர் சில மாதங்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். அந்த சிகிச்சை பெற்ற காலங்கள் மட்டும்தான் அவர் நிச்சயமாக அவர் ஓய்வெடுத்திருக்கிறார் என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதே போல நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்தோமானால் பிறப்பு 25, அதாவது 1925 பிறந்திருக்கிறார். அரசியல் ஈடுபாடை பொறுத்தவரையில் 1943 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்தில் காந்திய வழியில் ஈர்க்கப்பட்ட அவர் பின்னர் பொது உடைமை கொள்கையில் தீவிரமாக செயல்படுதல், போராட்ட வாழ்க்கை, நாங்குநேரி, களக்காடு பகுதிகளில் விவசாய சங்க பணிகளில் ஈடுபட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராகவும் நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் இந்த தமிழக மக்களுக்காக. இதனால் பல ஆண்டுகள் தலைமறைவு மற்றும் சிறை வாழ்க்கையும் அவர் அனுபவித்திருக்கிறார் தமிழக மக்களுக்காக. பொறுப்புகளை பார்த்தோமானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். மாநில மற்றும் மத்திய குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார். மதிவாணன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க.